இங்கேருந்து இந்த லிக்விடிட்டியை ப்ரைஸ் சப்போஸ் டேப் பண்ணாமல் கீழே போச்சுன்னா ரிவர்சல் வர்றதுக்கு 464 இருக்குது பார்த்தீங்களா. நம்ம ரொம்ப நாளாக ஒரு லெவலை பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிரும்ட்டு ஒரு மாதமாக நம்ம கதறிக்கிட்டு இருக்கோம். அந்த ஜோனுக்கு போய் ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு 90% இருக்கும். எப்படி போச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கிட்டு இருக்கு, இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் போச்சுன்னா இன்னைக்கு அதே தான் பாருங்களேன். ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹையில் இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணாமல் கீழே விழுந்துச்சு, பயங்கரமாக கீழே போச்சுங்க. இது வந்து மேனிப்புலேஷன். இந்த மேனிப்புலேஷன் மூவ் நடந்ததுக்கு அப்புறமா இது டிஸ்ட்ரிபியூஷன் செமையா மார்க்கெட் வந்து மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்குங்க ரொம்ப முக்கியமான விஷயம் லிக்விடிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸ்டாப் லாசஸ். யாரோட ஸ்டாப் லாஸ்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ். இந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் எந்த இடத்துல ப்ராப்பரா ஸ்டாப் லாஸை போட்டு வச்சிருப்பாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்க ஸ்டாப் லாஸை இந்த ஸ்மார்ட் மணி ஹண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ஸ்மார்ட் மணியோட பேசிக்கான கான்செப்ட் வந்து இதுதான். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்ட் அதை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இந்த ஸ்மார்ட் மணியை பேஸ் பண்ணி எப்படி என்ட்ரி எக்ஸிட் எடுக்கிறது, எந்த மாதிரி ப்ராப்பரா ட்ரேட் பண்றது அப்படிங்கறது நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா என்னோட மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆப்போட லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணி கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு அனதர் எபிசோட ஸ்மார்ட் மணி சீரிஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல ஸ்மார்ட் மணி எந்த மாதிரி ப்ளே பண்ணிருக்கு, எந்த மாதிரி தங்களை பொசிஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கு. ட்ரேட் பண்ணாலும் இன்வெஸ்ட் பண்ணாலும் நீங்க லாஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் நான் வந்து பாத்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. இங்க நான் சொல்ற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ நீங்க ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் எதை பண்ணாலுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான டே அப்படின்னு நம்ம சொல்லணும். இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட் எல்லாமே பயங்கர பாசிட்டிவா இருந்துச்சு. ஆனா இந்தியன் மார்க்கெட்டுக்கு அந்த ட்ரம்ப் டேரிஃப் இஷ்யூனால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. மார்க்கெட்டுக்குமே அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேப் டவுன்ல தாங்க ஓப்பன் ஆச்சு. நியர்லி ஒரு 100 பாயிண்ட் கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆனதே டெய்லி டைம் ஃப்ரேம் இருக்கு அந்த லிக்விடிட்டி கிட்ட தான். கரெக்டா அந்த 24,460 ரேஞ்சில் தான் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆயிட்டு சூப்பரா ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸே பாருங்க, சூப்பரான ஒரு புல்லிஷ் கேண்டில். 5 மினிட்ஸ்லயே ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. 3 மினிட்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு மார்க்கெட் வெறித்தனமா இங்க இருந்து பயங்கரமா மேல போகுது, இங்க இருந்தே கரெக்டா மேல போகுது அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். ஆனா பிரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா இங்க பாருங்க, இந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்ட இருக்க லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணி ஃபுல்லா கீழே போச்சுங்க. ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 3 ஃபேஸ் இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேனிப்புலேஷன், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன். அந்த விதத்துல இங்க இருக்கு பாத்தீங்களா, இது அக்குமுலேஷன். இப்படி கீழே போனது எல்லாருமே இன்னைக்கு பேரிஷா இருக்க போது நம்பினது மேனிப்புலேஷன். இப்படி இப்ப மேல வந்தது டிஸ்ட்ரிபியூஷன். ஃபர்தராவுமே இந்த டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இன்னும் பெருசா மேல இருக்கு. ஏன்னா இந்த அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் உங்களுக்கு வந்து 1 ஹவர்ல மட்டும் நடக்கல, டெய்லி டைம் ஃப்ரேம்லயுமே நடந்துருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம PO3 பவர் ஆஃப் 3 அப்படின்னு சொல்லுவோம். AMD ஆர் அக்குமுலேஷன் மேனிப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் பவர் ஆஃப் 3 எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தாங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்பவே பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. மார்க்கெட்ல அடிக்கடி வரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, கரெக்டாகவும் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து இதை எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது, எந்த மாதிரி ட்ரேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி என்னோட ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி வீடியோ இருக்கு. சப்போஸ் நீங்க என்ன இந்த ஸ்ட்ராட்டஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா ஆப்பை டவுன்லோட் பண்ணி வீடியோவை பாருங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய புரிதல் அப்படிங்கிறது வரும். ஸோ எப்படி இந்த PO3 பொசிஷனால நடந்துச்சோ அதே மாதிரி தாங்க எனக்கு இன்ட்ராடேலையுமே நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் பாருங்க, இங்க நடந்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாருங்க, இது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஃபேஸ் தான். இங்க இருந்தே மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா மேல போயிருக்கணும், ஆனா அப்படியே மேல போச்சுன்னா எல்லாரும் ப்ராஃபிட் பண்ணிடுவாங்களே, எப்படி போட முடியும்? அதனால இது மேனிப்புலேஷன், இது A, இது M, இது டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இந்த AMD தான் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி 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 வந்துகிட்டு இருக்கு வெவ்வேறு டைம் ஃப்ரேம்ல. 1 டே டைம் ஃப்ரேம்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட் கீழே போய் மேல வந்தது, அது ஒரு பவர் ஆஃப் 3. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல 2-3 நாளா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிட்டு ஒரு மேனிப்புலேஷன் கீழே போட்டு மேல போனது ஒரு AMD. 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்க கன்சாலிடேட் ஆயிட்டு கீழே போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு மேல போனது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பவர் ஆஃப் 3 ஆர் AMD. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ரிப்பீட்டடா வந்துகிட்டு இருக்கும். இதை தெரிஞ்சுக்கிறது மூலமா நீங்க எங்கெங்க மேனிப்புலேஷன் இருக்கு, எங்கெங்க ஒரிஜினல் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத ஈஸியா உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்த இந்த முக்கியமான லெவல்ல இருந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி மேல போயிருக்கு, லிக்விடிட்டி படிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பாருங்க ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்திருக்கு. இன்னைக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல ஒரு புல்லிஷான ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்திருக்கிறது. இதை வந்து நம்ம ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லலாம். அப்போ லிக்விடிட்டி படிச்சிருக்கு, ஃபேர் வேல்யூ கேப்பும் வந்திருக்கு, ஆர்டர் பிளாக்கும் வந்திருக்கு. இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல தான் வந்திருக்கு. இப்போ பிரைஸ் வந்து கீழே வரும்போது அந்த வே டவுன் வந்து பாத்தீங்கன்னா
ஏகப்பட்ட முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டையும் லிக்விடிட்டியும் விட்டு போயிருக்கு. இது ஒரு லிக்விடிட்டி 738 ஒரு முக்கியமான லிக்விடிட்டி. அதுக்கு முன்னாடி பாருங்க இதுவே ஒரு முக்கியமான லிக்விடிட்டி. 670 ஒரு முக்கியமான லிக்விடிட்டி. அதுக்கு முன்னாடி பாருங்க சாரி 670 லிக்விடிட்டி கிடையாது, இங்க பாருங்க 632 ஒரு முக்கியமான லிக்விடிட்டி. இன்னைக்கு பிரைஸ் முடிஞ்சதே பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த லிக்விடிட்டி கிட்ட இருந்தா முடிஞ்சிருக்கு. ஸோ இங்க இருந்து பிரைஸ்ல ஒரு குட்டி ரிவர்சல் வர்றது கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. அந்த ரிவர்சல் நாளைக்கு வந்துச்சுன்னா அதை பார்த்து ஓஹோ மார்க்கெட் பியரிஷ் ஆயிடுச்சு கீழே போக போகுதுன்னு நீங்க நினைக்கவே கூடாது. இந்த ஃபேர்வால் கேப் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபில் பண்றதுக்காகவே மார்க்கெட் நாளைக்கு கீழே போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இங்க போய் இங்க ஒரு நல்ல ரிவர்சல் கேண்டில் போட்டு இங்க இருந்து மார்க்கெட் மேல போறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த மாதிரி ஒரு ப்ராபபிலிட்டி இருக்கு. அப்படிங்கறதுனால நாளைக்கு சப்போஸ் மார்க்கெட் கீழே போச்சுன்னா அதை நினைச்சு நீங்க வந்து மார்க்கெட் பியரிஷ் ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. இந்த லோ இந்த 24,345 அப்படிங்கறது பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்க மார்க்கெட்ல இதுக்கப்புறம் பியரிஷ் ஆகக்கூடாது. அது வரைக்குமே மார்க்கெட் சின்ன சின்ன ட்ராப் எல்லாம் கீழே கொடுத்து ரிவர்சல் ஆகி போறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட்ல ஒரு முக்கியமான பேட்டர்ன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம சேனல் பேட்டர்ன், ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், கப் அண்ட் ஹேண்டில் ட்ரேட் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் அப்படிதான் ட்ரேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்மார்ட் மணி ட்ரேட் பண்ணாது. அந்த ஸ்மார்ட் மணி ட்ரேட் பண்றதுக்கு ஆர்டர் பிளாக், ஃபேர்வால் கேப், லிக்விடிட்டி ஸ்வீப்னு இன்னும் வேறு பல பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் இருக்கும். அதுவும் பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் தான். அதை தான் நம்ம ஸ்மார்ட் மணி ஆர் ஐசிடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த விதத்துல ஆர்டர் பிளாக் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. ஆர்டர் பிளாக்னா உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் மணி உள்ள என்ட்ரி எடுக்கிற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ற இடம் தான் ஆர்டர் பிளாக். அந்த விதத்துல இங்க பாருங்க இந்த கேண்டில் ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில், அதுக்கப்புறம் நல்ல ஒரு புல்லிஷ் மூவ் போச்சு, திருப்பி பிரைஸ் கீழே வந்துச்சு, இந்த ஆர்டர் பிளாக் கிட்ட தான் லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு மேல போச்சு. அகைன் பாருங்க இந்த இடத்துல ஒரு ஃபேர்வால் கேப் வந்துச்சு. ஐ திங்க் நான் உங்களுக்கு ரிப்ளைல காட்டலாம்னு நினைக்கிறேன், இன்னுமே உங்களுக்கு வந்து ஈஸியா புரியும். நான் ஃபேர்வால் கேப்பையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆன் பண்ணிடுறேன், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் அது ஈஸியா புரியும். இங்க பாருங்க ஃபேர்வால் கேப் வந்துருச்சுங்களா, இது ஒரு ஆர்டர் பிளாக். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இங்க வந்து ரிவர்ஸ் ஆயிட்டு போதா, இது ஒரு ஆர்டர் பிளாக். இங்க ஃபேர்வால் கேப் வந்துச்சுங்களா, இங்க பாருங்க பிரைஸ் இங்க வந்துச்சுங்களா, திருப்பி ரிவர்ஸ் ஆகி போச்சு. இங்க பாருங்க இங்க ஃபேர்வால் கேப் வந்துச்சுங்களா. ஆனா இங்க கீழே வரும்போது பாருங்க லிக்விடிட்டி ஸ்வீப் மட்டும் அடிச்சுட்டு போயிருச்சு. இங்க உங்களுக்கு ஆர்டர் பிளாக்கே வரல. கடைசியா வந்து ஆர்டர் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் இங்க ஃபேர்வால் கேப் வந்துச்சு பாத்தீங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து ஆர்டர் பிளாக். அந்த விதத்துல எப்போ பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை தாண்டிச்சோ அதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு செமையான ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கும். அந்த விதத்துல எப்படி இந்த இடத்துல வந்து ஒரு பிரைஸ் வந்து ஒரு ஆர்டர் பிளாக்கை கிரியேட் பண்ணாம மேல போச்சோ அதனாலதான் பிரைஸ் வந்து திருப்பி இவ்வளவு தூரம் கீழே விழுந்துச்சு. இப்போ இங்க இந்த இடத்துல பாருங்களேன் இங்க ஆர்டர் பிளாக் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல இப்படி ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து அதுக்கப்புறமா அதை ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் இப்படி வந்துருந்துச்சுன்னா இதை நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லலாம். ஆனா இங்கதான் ஆர்டர் பிளாக்கே வரலையே, இந்த இடத்துல தான் பியரிஷ் கேண்டில் இருக்கு. அதாவது இந்த பியரிஷ் கேண்டில் இதுக்கு கீழே இருக்கணும், ஆர்டர் பிளாக்ங்கிறது கீழே இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் மேல இருக்கணும். அந்த ஆர்டர்ல இப்ப என்ன இல்ல. அப்பனா எப்படி இந்த இடத்துல வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு சரியா இல்லையோ அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான். ஆனாலுமே எப்படி இந்த இடத்துல தான் ஃபார்ம் ஆகணும் இல்லை, உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் வந்துச்சு, ஆனா இது ஆர்டர் பிளாக்கா ஃபார்ம் ஆகல. இந்த இடத்துல ஆனா ஒரு ரெட் கேண்டில் வந்து அது ஆர்டர் பிளாக்கா ஃபார்ம் ஆச்சு. அப்போ இதுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு 2-3 கேண்டிலுக்குள்ள ஒரு ஆர்டர் பிளாக் வந்துருச்சுன்னா ஓகே இந்த இடத்துல ஸ்மார்ட் மணி என்ட்ரி எடுத்துருச்சு, ஃபர்தரா மார்க்கெட்டை மேலதான் கொண்டு போக போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு எந்த மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பியரிஷ் கேண்டில் அப்படிங்கிறது வரணும். அது வந்ததுக்கு அப்புறமா கண்டினியூஸா ரொம்ப கோணையா போயிடுச்சு. கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா 2 புல்லிஷ் கேண்டில் அப்படிங்கிறது இங்க வரணும். இது ரெண்டுமே புல்லிஷ் கேண்டில். அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபேர்வால் கேப்பும் வரணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆர்டர் பிளாக் ஒரு சூப்பரான ஆர்டர் பிளாக், இந்த ஃபேர்வால் கேப் ஒரு சூப்பரான ஃபேர்வால் கேப். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இப்ப நடந்துச்சு அப்படின்னா இந்த வீக்லி டைம் ஃப்ரேமோட டிரா அண்ட் லிக்விடிட்டி எங்க தெரியுமா போவோம், இங்க பாருங்க ஆல் டைம் ஹை வரைக்கும் போயிடும், 26,282. இப்ப நான் சொன்ன பிரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சுன்னா பிரைஸ் கண்டிப்பா ஆல் டைம் ஹைக்கு போயிடும். சப்போஸ் அப்படி நடக்காம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு பியரிஷ் கேண்டில் ஆர்டர் பிளாக்லாம் உங்களுக்கு அடுத்த 2-3 நாள்ல வரணும். ஸ்மார்ட் மணினா லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுன்னா பணத்தை உடனே டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ 2-3 நாள் டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தரா மார்க்கெட்டை மேல கொண்டு போக முடியும். அப்போ இந்த 2-3 நாள்ல அவங்க அந்த மாதிரிலாம் டிப்ளாய் பண்ணாம விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க வீக்லி டைம் ஃப்ரேம்ல இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேர்வால் கேப் இருக்கு.
இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு பாத்தீங்களா, சப்போஸ் இங்க ஆர்டர் பிளாக் வரலனா இந்த ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட போய் பிரைஸ் ரிவர்ஸ் ஆயிரும். அப்போ ஆர்டர் பிளாக் கேண்டில் இங்க வந்துச்சுன்னா உங்களோட டிரான் லிக்விடிட்டி, அதாவது டார்கெட் அப்படிங்கிறது 26,282 அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மார்ட் பண்ணி பெருசாலாம் இன்ட்ரெஸ்டா இல்ல, பிரைஸை மேல கொண்டு போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல, அப்படி போனாலுமே அது ஃபேக் மூவ் தான். ஸோ கண்டிப்பா எப்படி இங்க பாருங்க, இந்த இடத்துல எப்படி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள போய் பிரைஸ் வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்புக்குள்ள ரிவர்ஸ் ஆச்சோ, அதே மாதிரி இந்த 25,256 இருந்து 25,328 இருக்க இந்த ஃபேர் வேல்யூ கேப்ல இருந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வெறுமனே பிரைஸ் மேல போகுது கீழே போகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து முக்கியம் இல்லைங்க. அது எப்படி மேல போகுது, யார் அதை மேல தூக்குறாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மேல தூக்குறாங்களா, இல்ல வந்து ஸ்மார்ட் மணி மேல தூக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே நமக்கு சார்ட்டை பார்த்தே தெரிஞ்சுக்க முடியுங்க. ஆனா சார்ட்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும், பிரைஸ்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஆனா அதை உங்களுக்கு ரீட் பண்ண தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். அதை ஒழுங்கா ரீட் பண்ண தெரிஞ்சுன்னா நம்ம நார்மலான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ற மாதிரி ட்ரேட் பண்ண மாட்டோம், அவங்க எடுக்கிற மாதிரி என்ட்ரி எடுக்க மாட்டோம். நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரான என்ட்ரி எடுக்கிறது மூலமா நல்ல ரிஸ்க் ரிவார்ட் இருக்க ட்ரேட்ஸ் நமக்கு கிடைக்கும். அதனால நான் வந்து பிரைஸ் ஆக்ஷனை குறை சொல்லலை. ஆனா பிரைஸ் ஆக்ஷன்ல ஏன் பிரேக் அவுட் ஆகணும், ஏன் மார்க்கெட் மேல போகணும், ஏன் இந்த இடத்துல இது வந்து மேல போகணும் ஆர் கீழே போகணும் அப்படிங்கிற மாதிரியான எந்த கேள்விக்கும் விட தெரியாது. ஏன் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்துச்சுன்னா பிரைஸ் வந்து கீழே விழுகணும், ஏன் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்துச்சுன்னா ஏன் கீழே விழுகணும், ஏன் இன்வெர்ஸ் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் மேல போகணும், ஏன் ட்ரையாங்கிள் உங்களுக்கு பிரேக் அவுட் வந்துச்சுன்னா மார்க்கெட் மேல போகணும். இது எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஆக்ஷன்ல விடை கிடைக்காது. இன்னைக்கு கூட எனக்கு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, இது பாத்தீங்கன்னா ஒரு சேனல் தானே, பேரலல் சேனல் பேட்டர்ன் தானே, இங்க இருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகி மேல போகுது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கரெக்ட் தான். ஆனா இது ஏன் இங்க இருந்து மேல போகணும் அப்படிங்கிறதுக்கான பதில் பிரைஸ் ஆக்ஷன்ல தெரியாது. கேட்டா சொல்லிடுவாங்க, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஆல்ரெடி சப்போர்ட் இருக்கு, பிரைஸ் 2-3 டைம் இங்க இருந்து ரிவர்ஸ் ஆகி போச்சு, அதனால இங்கே ரிவர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பட் அப்படி அதோட லாஜிக் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மேபி இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் அந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும், பிரேக் அவுட் ஆகி கீழே போயிருக்கும். அப்போ இது பிரேக், இங்க பாருங்க இது ஒரு பேரலல் சேனல் பண்றீங்களா, இங்க வந்துச்சுங்களா, சப்போர்ட் கிட்ட வந்துச்சுங்களா, ஆனா இங்க பாருங்க இது கீழே போயிருச்சு. ஏன் இந்த இடத்துல கீழே போச்சு, ஏன் இந்த இடத்துல கீழே போகாம ரிவர்ஸ் ஆகுது. ஸோ ஒரே பேட்டர்ன் தான், அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா ரீட்டைலர்ஸோட லாஜிக் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்ச விஷயத்த ஸ்மார்ட் பண்ணி பண்ண மாட்டாங்க, அவங்க வேற தான் பண்ணுவாங்க. அதனால இன்னும் நீங்க வந்து பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னை வச்சு ட்ரேட் பண்றீங்க, பட் ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஸ்மார்ட் மணி ஹெல்ப் பண்ணும். ஏன்னா மார்க்கெட்ல இதை வச்சுதான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னு ஒன்று கிடையவே கிடையாது. எதை வச்சு வேணாலும் ப்ராஃபிட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னே தெரியுது, உங்களுக்கு ஹையர் ஹை லோயலோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸை வச்சு உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியுதுன்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ ஹெட், ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா அதுல உங்களுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி கிடையாது. ப்ராஃபிட் பண்ணும்போது எந்த பிரச்சனையும், யாருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, ப்ராஃபிட் பண்ணும்போதே ஒரு பிரச்சனையும் வராது. பட் உங்களுக்கு அதுல வச்சு நீங்க ட்ரேட் பண்றீங்க, ஸ்ட்ரகிள் பண்றீங்க அப்படின்னா ஸ்மார்ட் மணி தாங்க அதுக்கு ஒன்லி ஒன் சொல்யூஷன். அண்ட் அதோடைய எந்த அளவுக்கு அது வந்து அக்யூரேட்டா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத டெய்லி என்னோட வீடியோ ஃபாலோ பண்ற ஆளா தான் கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்களே அதை பார்த்து முடிவெடுங்க. சரி, ஓகே. இன்னைக்கு நிஃப்டி மட்டும்தான் இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பேங்க் நிஃப்டியும் அதே தான், இஸ்கி என்று தான் கேட்கிறதுங்கிற மாதிரி அதுவும் கரெக்டா பாருங்க. டெய்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி, வீக்லி டைம் ஃப்ரேமோட லிக்விடிட்டி கரெக்டா பேங்க் நிஃப்டியுமே அதே இடத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்ப ரொம்ப நாள் கழிச்சு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான பிரைஸ் ஆக்ஷனை போட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம்னு ரெண்டு லிக்விடிட்டி இருந்து ஸ்வீப் ஆகி மேலே போயிருக்கு. அப்போ ஓவராலாவே மார்க்கெட்ல இந்த இடத்துல இருந்து ஒரு டர்ன் ஓவர் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ நம்ம ரொம்ப நாளா வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். 4 ஹவர்ல இருக்கிற இந்த லிக்விடிட்டி அப்படிங்கிறது கிரிப்டோக்கு ஒரு மிக முக்கியமான ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது அப்படின்ட்டு பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை தாண்டி இருக்கு. இந்த இடத்துல இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எவ்வளோ நேரம் ஏஎம்டி பேட்டர்னை பார்த்தோமே, பவர் ஆஃப் 3 அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு இந்த 25 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சு கீழே வரணும். அப்படி வந்துச்சுன்னா இது ஏஎம்டியா கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த 4 ஹவர் கேண்டில், இந்த 4 ஹவர் கேண்டிலே பாருங்க, 1 ஹவர் கேண்டில் உங்களுக்கு ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது தெரியுது. ஆனா 4 ஹவர் கேண்டில் பாருங்க உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் அவுட்டா இருக்கு. அப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு பிரேக் அவுட்டா இருந்துச்சுன்னா ஃபர்தரா மார்க்கெட் மேல போயிடும். சப்போஸ் இது பிரேக் அவுட்டா இல்லாம உங்களுக்கு இது ஒரு மேனிப்புலேஷன், இது ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா இருந்துச்சுன்னா செமையான ஒரு ரேலி கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த இடத்துல பவர் ஆஃப் 3 ஒர்க் அவுட் ஆக போதா இல்லை வந்து உண்மையான பிரேக் அவுட் நடக்க போதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா கீழேயே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு தான் போயிருக்கு. எல்லா இடத்துலயுமே பாருங்க, இங்க பாருங்களேன், பிரைஸ் வந்து ஆல்ரெடி இங்க ஸ்வீப் பண்ணிட்டு தான் போயிருக்கு. ஆனா இந்த இடத்துல ஸ்வீப் அடிக்கல. ஸோ இதை வந்து இன்னொரு 20 மினிட்ஸ் கழிச்சு தான் நம்மளால சொல்ல முடியும். ரிவர்சல் வருதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு நம்மளால சொல்ல முடியாது.
இருந்தாலுமே ஓவரால் மார்க்கெட் இங்க பாருங்க, இங்க உங்களுக்கு என்ன தெரியுது, இங்க பாருங்க இது அக்குமுலேஷன், இது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன். அது அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க கீழே லிக்விடிட்டி படிச்சுட்டு தான் வருது. அந்த விதத்துல மேபி இது வந்து ஒரு ஒரிஜினல் பிரேக் அவுட்டா இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ வந்து 4 ஹவர்ல முக்கியமான லிக்விடிட்டி கிட்ட இருக்கு. அண்ட் கிரிப்டோவை தாண்டி மத்த காயின்ஸ் எல்லாம் பாருங்களேன், வெறித்தனமா வெறிகுண்ட வேங்கையா மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க 4%, 5%, 3%ன்னு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன போகுது அப்படிங்கிறத. ஸோ எல்லாமே இந்த பவர் ஆஃப் 3யவே சுத்தி வந்துகிட்டு இருக்கு. பாக்குற எல்லாமே கண்ணுக்கு பவர் ஆஃப் 3யாவே தெரியுதுங்க. அண்ட் அதை தாண்டி பாருங்களேன், இன்னைக்கு வந்து நிப்டி வர கமிங் பேக் டு நிப்டிங்க. ஸோ நிப்டி வந்து இன்னைக்கு 21 பாயிண்ட் தான் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. பட் மிகப்பெரிய ஒரு டவுன்ஃபாலை சந்திச்சுட்டு பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. அண்ட் விக்ஸுமே பாருங்களேன், இன்னைக்கு மார்க்கெட் வந்து கீழே விழும்போது பெருசா ஏறிக்கவே இருக்கு. அதிகபட்சம் 1% ஏறிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல விக்ஸ் நமக்கு இண்டிகேட் பண்ணிருச்சு பெரிய ஃபால்லாம் இல்லை அப்படின்ட்டு. ஸோ அண்ட் அட் எண்ட் ஆஃப் த டே பாருங்க, மார்க்கெட் பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு, விக்ஸுமே ஃபால் ஆயிருக்கு. அப்போ ஃபர்தரா இந்த பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத விக்ஸுமே நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படிங்கிறது. முக்கியமான குரூஷியலான ஒரு இடத்துல இருந்து பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த புல்லிஷ் மொமெண்டம் கண்டினியூ ஆகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்கு. அன்டில் இந்த டுடேஸோட இன்னைக்கோட லோ ஆன 24,344 அப்படிங்கிறது பிரேக் ஆகிற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான அனாலிசிஸ்ங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ட்ரேட் பண்ற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.